குட்டீஸ் வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கழிச்சு போட்டு எடுத்து வச்சிடுறாங்க. இதில் வாங்கிட்டு வந்த மளிகை சாமானையும் நான் இந்த இடத்துலயே வச்சுட்டேன். இன்னைக்கு எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயர் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். எனக்கு பாப்பா ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பாட்டில்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொல்லிமலையிலேருந்து அம்மா கிராசரிஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே எடுத்து அடுக்கி நீட்டாக வச்சுட்டு லஞ்ச் சாப்பிட போயிட்டேன். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை, கேரட் ஃப்ரை. இன்னைக்கு லஞ்ச் தங்கச்சி தான் ரெடி பண்ணா. அக்கா பசங்க 2 பேர் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாத்தையுமே அவங்களே பாத்துக்கிறாங்க. சோ கொஞ்சம் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த இயர் அக்ஷய திருதிக்கு 1 கிராம்ல குட்டி லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அக்ஷய திருதிக்கு கோல்டு தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்ல, பட் எந்த வருஷமும் வாங்கினது இல்ல, இந்த வருஷம் வாங்கிட்டேன். அப்புறமா தங்கச்சிக்கு மிஞ்சி உடஞ்சு போயிடுச்சு, அவளுக்குமே வந்து ஒன்னு வாங்கி கொடுத்துட்டேன் இந்த டைம். அப்புறம் சஷுக்கு ஒரு குட்டி ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு ஸ்டட் ஒரு சைடு எப்பவுமே போட்டிருப்பான், ஆனா அவனோடது தொலைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த அன்னைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. அவனோட ஸ்கூல்ல இதெல்லாம் அலோடு தான்.